சிங், தண்ணி லாரி வந்திருக்கு பாரு. சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு வா. எப்பதான் இந்த தண்ணி பிரச்சனை சரியாகுமோ தெரியல. இந்த தண்ணி லாரில வர தண்ணிய குடிச்சு குடிச்சு தொண்டையெல்லாம் புண்ணாகிடுச்சு. தண்ணி அதிகமா செலவு பண்றத மறந்துருங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தண்ணியை இப்ப நம்ம கம்மியா தான் செலவு பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வேதா சிட்டில தண்ணி பஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. டேங்கர் லாரி தண்ணியை குடிக்கிற மக்கள் எல்லாருக்குமே இப்போ அடடடடா, இந்த தண்ணி பிரச்சனை தலை விரிச்சாடுது. யாராவது ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க. நீர்ப்பானி பாஸ், நம்ம பிசினஸ் பாட்டே கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல கிடைக்கிற தண்ணியை நம்ம மினரல் வாட்டர் பாட்டில அடைச்சு அதை மினரல் வாட்டரா வித்துக்கிட்டு இருக்கோம் பாஸ். அது மட்டும் இல்ல பாஸ், யாரெல்லாம் நம்ம வாட்டர் பாட்டில வாங்கலையோ அவங்க எல்லாம் டேங்கர் லாரி தண்ணிய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜீனியஸ் பாஸ். நீர்ப்பானி பாஸ், இந்த ஊருக்கு என்னதான் பைப் லைன்ல கொண்டு வந்தாலும் அதை தான் நம்ம உடைச்சு போட்டுடுறோமே. அப்புறம் எப்படி அவங்க என்னதான் சரி பண்ணாலும் அதை நம்ம மறுபடியும் உடைச்சு போட்டுடுறோம். சரியா பிளான் பண்ணோம்னா காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். இந்த வேதா சிட்டில தண்ணி பஞ்சம்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் மக்கள் எல்லாரும் என்னோட தண்ணிய காசு கொடுத்து வாங்கி வாங்கி குடிப்பாங்க. மறந்துடாதீங்க, இந்த வேதா சிட்டில மட்டும் தண்ணி பஞ்சம் எப்பவுமே தீரக்கூடாது. பாஸ், நம்ம இங்க ரொம்ப நாளைக்கு இருந்துட்டோம். இங்க இருந்து கிளம்பிடலாம் பாஸ். பிள்ளை யாருக்காவது சந்தேகம் வந்துட போகுது. ஏய், அது எப்படி சந்தேகம் வரும்? நம்ம கம்பெனில தயாராகிற மினரல் வாட்டருக்கு வேற வேற பேரை வச்சிருக்கேன், பார்த்தல. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இத நாம ஒருத்தங்க தான் ரெடி பண்றோம்னு. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சரியா பிளான் பண்ணா காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். இந்த டேங்கர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனியை சேர்ந்ததா இருக்கே. ஆனா ஒரே இடத்துலதான் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆபீஸும் வேற வேற இடத்துல இருக்கும். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். நான் இந்த வழியா போறேன், நீங்க எல்லாரும் மெயின் ரோட் வழியா வாங்க. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். சிவா 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 சிவா. இந்த பையன் யாரு? நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்ப பாருடா.
அட, இது ஒரு தண்ணி ஃபில் பண்ற பிளான் போல இருக்கு. எல்லா டேங்கரும் ஒரே ஆளுது தான் போல இருக்கு. ஃபில்டரான தண்ணியில மிச்சம் இருக்கிறது தான் இவங்க லாரியிலயும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? நல்ல தண்ணி பாட்டில்ல, கெட்ட தண்ணி லாரியில. அதனாலதான் இந்த தண்ணியை குடிச்சவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. சின்ன பையா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை போய் புடிங்கடா. சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. டேய் நில்லுடா, நில்லுடா. டேய் அங்கிள், இங்க. டேய் நில்லு நில்லு. டேய் நில்லு. அண்ணா அவன் தப்பிக்கிறானே, அவனை புடிங்க. அங்கிள் வாங்க அங்கிள். ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதா? சீக்கிரமா அந்த காட்டு பக்கம் இருக்கிற ரூட்டுக்கு வாங்க. அந்த பையன் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு காசு பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல லட்டு சிங் சார். ஏழை மக்களுக்கு நான் தண்ணிய ஃப்ரீயாவே தரேன் சார். யார் யாருக்கெல்லாம் நீங்க தண்ணிய கொடுக்க சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்ணிய நான் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். தண்ணி பிரச்சனை யாருக்குமே இருக்க கூடாது சார். ஆஹா ஆஹா, நீங்க என்ன மனுஷன் சார்? நீங்க மனுஷனே கிடையாதுன்னு சொல்லணும். பெரிய மனுஷன் சார், பெரிய மனுஷன். எவ்வளவு உயர்வான சிந்தனைகள் சார் உங்களுது. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்னும் இருக்கிறதால தான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது சார். என்ன ரொம்ப புகழாதீங்க சார். சின்ன வயசுல இருந்து நான் அப்படியே வளர்ந்துட்டேன். யாராவது என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது சார். ஹலோ, லட்டு சிங் ஸ்பீக்கிங். ஹாய், என்ன என்னோட ஏரியாவுல திருட்டா? என்ன உளறிக்கிட்டு இருக்கிற சிவா? எஸ் எஸ், என்ன சொன்ன? ஆஹா, இதுதான் விஷயமா? இதோ 5 நிமிஷத்துல இருப்பேன் சிவா. பாத்தீங்களா இந்த ஊர்ல எவ்வளவு கேவலமானவனுங்க எல்லாம் இருக்கானுங்கன்னு? இப்ப நீங்க இருக்கீங்க, அடுத்தவங்களை பத்தி எவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க. ஆனா ஒரு திருட்டு பையன் இருக்கான் சார். ஊர்ல இருக்கிற தண்ணி எல்லாம் திருடி வித்துக்கிட்டு இருக்கானாம. அவன நான் சும்மா விட்டுருவனா? என் பேரு லட்டு சிங் சும்மா சாதாரணமா ஃபேமஸ் எல்லாம் ஆகல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட லட்டு சிங் பேரை கேட்டா பயப்படுவான். இருக்கிறவங்களே சொல்லுவாங்க திருட்ட விட்டுன்னு, இல்லன்னா உன்னை பிடிக்க லட்டு சிங் வருவாருன்னு. அதனால திருடுறவங்க எல்லாம் திருட்ட விட்டுட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அடாடா, என்ன அருமையா என்னோட டைலாக உச்சரிப்பு பிழை இல்லாம தெளிவா பேசுறீங்களே. இப்ப நான் கிளம்புறேன். சிவா எங்கேயோ பாவம் மலைகள்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா. இப்ப நான் கிளம்பியே ஆகணும். எங்க ஊர் தண்ணியை திருடி அதை எங்களுக்கே பாட்டில் போட்டு வித்து எங்களையே உடம்பு சரியில்லாம ஆக்குறவனுங்களை புடிச்சு உள்ள போடணும். அவனுங்களை பத்தின எல்லா தகவலும் சிவாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பவே போய் எல்லாரையும் புடிச்சு உள்ள போடுறேன். பண்ணுங்க பண்ணுங்க. முதல்ல போய் அந்த திருட்டு பசங்களை புடிங்க சார். அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்.
ரேவா, நீங்க உடனே இந்த பக்கம் வராம திரும்பி போயிடுங்க. நான் காட்டு பக்கம் இருக்கிற பாறையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். லட்டு சிங் சாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? நீயும் பத்திரமா இரு ரேவா. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். அந்த பையன் அங்க இருக்கான் பாருங்க. புடிங்கடா அவன. ஏய் ஓய் இல்லையா டா. சொல்றல தம்பி. இந்த ஓட வைக்காத ஒண்ணு புடிச்சோனா அவ்வளவுதான். புடிங்க 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 புடியா. எங்கடா போயிட்டான்? அந்த பக்கமா போடுறான். புடிங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம். ஏய் நில்லுங்க நில்லுங்க. சிவா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் லட்டு சிங் சார், நான் சொல்றேன். சரியா பிளான் பண்ணோம்னா வீசுற காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். அந்த பையனை எப்படியும் கொஞ்ச நேரத்துல நாங்க புடிச்சிருப்போம். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்க வந்திருக்காங்களா? மிரட்டுறியா? லட்டு சிங்கையே நீ மிரட்டுறியா? பாத்துக்கிறேன். ஒவ்வொருத்தனையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்த நிச்சயமா இந்த இடத்துக்கு வருவான். எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. அங்க பாருங்க சார், அங்கதான் இருக்கான். டேய் நில்றா. இங்க இருந்து ஓடி போனா அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாது. வாப்பா வா. இப்போ உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனைடா பையன் உனக்கு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய் பையனை பையனை சொல்லாம வேற என்ன சொல்றது? சிவா, என்னோட பேரு சிவா. புடிங்க அவனை. அவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. லட்டு சிங் சார், ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Very good, Shiva. All the best. All the best, Shiva. 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 லட்டு சிங் சார், நீங்க ஒண்ணு ஃபைட் மேட்ச் போல போய் சிவாக்கு ஹெல்ப் பண்ணுங்க போங்க. ஓ எஸ் எஸ். ஏ கான்ஸ்டபிள், வாயா போலாம். தாக்குவோம். ஓகே சார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். அச்சச்சா. வாங்க வாங்க சார். எங்க இருக்காங்க? காப்பாத்துங்க சார். ஏத்துறானே. லட்டு சிங் சார், எல்லாரையும் கூட்டிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஓகே சிவா. ஏய் வாங்க. சார் நில்லுங்க சார். சிவா இவங்கள தூக்கிட்டு போக சொல்ல சார். சிவா அவன் ஃப்ரெண்ட்ஸை இங்க கூட்டிட்டு போக சொன்னா சார். என்ன சார் நீங்க? ஓ விஷயம் அதுதானா? வாங்க வாங்க, உங்களை நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்படி அப்படி போ.
அந்த பசங்க எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, போங்க. அவங்க யாரும் தப்பிக்க கூடாது. நீங்க முதல் தடவையே இந்த லாரி எடுத்து ஓட்டுறீங்க, ஆனாலும் சூப்பரா ஓட்டுறீங்க சார். அதனால ஐ சல்யூட் யூ சார். சூப்பர் சார். சிவா, இவங்க ஃபாலோ பண்ணாம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? இந்த வழியில நிறைய புதக்குழிங்க இருக்கு, ஞாபகம் இருக்கா? எஸ் யூ ஆர் ரைட். நீங்க நேரா போய்கிட்டே இருங்க. அந்த இடம் வந்தது உடனே வண்டியை நிப்பாட்டிருங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ரூட்ல அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமா டேங்கரோட இன்ஜின் பாழா போயிடும். ஓகே ஓகே, முதல்ல லட்டு சிங் சார் கிட்ட இதை நான் சொல்றேன். ஏய், இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நீர்பானி சார். அடி மேல அடி விழுந்தா நீர்பானியும் விழுவாரா? நல்லா இருக்குல்ல?
சொல்றத